சும்மாப்பா டூப் படிக்கிறானுங்க. ஜவந்தி மேல எங்க பாருக்கு? நிறுத்துறா, கொன்னு விடுவோம் கொன்னு. உண்மையை சொல்லு. போன மாசம் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போனியே, எங்க போன சொல்லு. தட்ஸ் ஆல் ரைட். ஜவந்தி மலைக்கு தான் போனேன். அப்போ இந்த பத்திரிகையில வந்ததெல்லாம் உண்மையா? ஏதோ நடந்து போச்சு. ஒரு வெறி தப்பு செய்யணும்னு நினைச்சு செய்யல. ஐயோ ஓகே ராஸ்கல், எவ்வளவு சாதாரணமா சொல்ற. சத்தம் போடாதீங்கப்பா. இப்ப என்ன குடிமொழி போச்சு? ஒரு குடும்பமே நாசமா போச்சடா. என்னைக்கோ வயிற்றுக்கு இல்லாம சாக போறா, இப்ப செத்தா என்ன? அவ சாகட்டும்டா. ஆனா என் பதவிக்கே ஆபத்து வருங்கிற நிலைமையை உண்டாக்கிட்டேடா. என்னப்பா இது? இதுக்கு போய் இப்படி பதட்டப்படுறீங்க? இதை விட பெரிய டேஞ்சர்லாம் சமாளிச்சிருக்கீங்க, இதை சமாளிக்க உங்களுக்கு தெரியாது? சமாளிச்சு தொலைக்கிறேன்டா. எங்க மாதிரி பதவியில உள்ளவங்களுக்கு பிள்ளைகளே பிறக்க கூடாதுடா. எங்களுக்கு ஆபத்தே உங்களால் தான். ஆனா உன்னை பாராட்டணும்டா. எந்த தப்பு பண்ணாலும் அப்பங்கிட்ட மூடி மறைக்கிறதே இல்ல. அது ஒரு நல்ல குவாலிட்டி. சரி போனா போகட்டும், இத வெளியே சொல்லிட்டு தெரியாது. அதை எப்படி மூடி மறைக்கணுமோ அப்படி நான் மூடி மறைக்கிறேன். மிஸ்டர் மலையப்பர், முதலமைச்சர் முறையில நான் உங்ககிட்ட சில விளக்கங்களை எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. காலையில பொற்காலம் பத்திரிகை படிச்சீங்களா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது வெறும் அவதூறு. என் செல்வாக்கை குறைக்கிறதுக்காக எதிர்கட்சிக்காரங்க செய்யற பொய் பிரச்சாரம். அப்படியே இருக்கட்டும். நடந்திருக்கிற குற்றம் கற்பழிப்பு. இதுல உங்க மகன் பேரும் அடிபடுது. அதனால உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எந்த உண்மை உங்களுக்கு தெரியணும்? சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜவந்தி மலை பங்களால உங்க மகன் தங்கினானா? தங்கனா? இத பத்தி அவன் என்ன சொல்றான்? உண்மையை உங்ககிட்ட மறைப்பானே. அவன் வாலிப பையன். ஒரு பொண்ணு வலிய வந்து மடியில விழுறப்போ வேண்டாம்னா சொல்லுவான். அவன் ஒரு மாதிரி இருந்ததுனால அவனும் கொஞ்சம் விளையாடிட்டான். அப்போ இது கற்பழிப்பு இல்ல, அவன் இஷ்டத்தோட தான் நடந்துன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அப்படித்தான். அப்போ அந்த வாட்ச்மேன் கோவிந்தசாமி கொல்லப்பட்ட விஷயம்? அவனை கூட நானோ என் மகனோ தான் கொண்டுட்டோன்னு சொல்றீங்களா? ஜவந்தி மலை உங்க தொகுதிக்கு பக்கத்துல இருக்கிற இடம். நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் அந்த வாட்ச்மேன் ஒருத்தன் தான் ஐ விட்னஸ். அவன் உயிரோடு இருந்த ஆபத்துன்னு உங்க ஆட்கள் அவனை தீர்த்து கட்டி இருக்கலாம். எல்லாமே வந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம் சொல்றீங்களே தவிர ஒன்னையும் உறுதியா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, அந்த பொண்ணை என் மகன் தான் கற்பழிச்சான். அந்த வாட்ச்மேனை எங்க ஆட்கள் தான் கொன்னாங்க. இப்ப என்னன்றீங்க? இத பாருங்க, நம்ம கட்சிக்கோ மந்திரி சபைக்கோ கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்க குத்தத்தை ஒத்துக்கிட்டு உடனே ராஜினாமா செய்யணும். அப்படி செஞ்சா நம்ம கட்சிக்கும் அரசுக்கும் மக்கள் மத்தியில மதிப்பு உயரும். இப்பதானே பாயிண்ட்டுக்கே வர்றீங்க. சரி, என்ன ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினா நான் ராஜினாமா செய்திருவேன். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? என்னுடைய ஜாதிக்கார எம்எல்ஏங்க 35 பேர் கட்சியில் இருக்காங்க. நாளைக்கு எதிர்கட்சி தலைவரை போய் சந்திப்போம். மந்திரி சபை மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சொல்லுவோம். 35 எம்எல்ஏக்களை எதிர்த்து ஓட்டு போடுவோம். அப்புறம் உங்க மந்திரி சபை காலி. என்ன மிரட்டுறீங்களா? பின்ன நீங்க என்னமோ பெரிய புத்த பகவான் மாதிரியும் நான் என்னமோ ராவண மாதிரி இல்ல பேசுறீங்க. நல்ல அருமையான நஞ்சல் நிலத்துல 500 ஏக்கரை ஒண்ணுத்துக்கு உதாவது நிலம்னு டிக்ளேர் பண்ணீங்க. பிறகு அதே நிலத்தை அடிமட்ட விலைக்கு உங்க 2 மாப்பிள்ளைகளுக்கும் தள்ளி விட்டுட்டீங்களே. அது எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அது அந்த பொற்கால ஆசிட்ட சொல்றது எவ்வளவு நேரமாகும்? என்ன மலையப்பர், ஓ விஷயம் இவ்வளவு நடந்து போச்சு, ஏதோ யோசனை சொல்வீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்களே. உட்காருங்க, உட்கார்ந்து பேசு, உட்காரு. அப்படி யோசனை கேளுங்க சொல்றேன். அதை விட்டுட்டு ராஜினாமாங்கிறதெல்லாம் நல்லா இல்லையே. சரி சரி, இப்போ இது விஷயமா என்ன செய்யலாம்? அப்போ ஒண்ணு செய்யுங்க. அடுத்து வர சட்டசபை கூட்டத்துல ஜவந்தி மலை டெவலப்மெண்ட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்குவோம். அதுக்கு முன்னால் அந்த பகுதிக்கு நீங்க டூர் போங்க. அவங்க ஏதோ கரா புரான் டான்ஸ் ஆடுவாங்க, நீங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க, போட்டோ எடுத்துங்க. இதோட இந்த விஷயமே மறந்துடும். எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது கலாட்டா பண்ணா, ரொம்ப முரண்டினா ஒரு விசாரணை கமிஷனை போடுவோம். அதோட எல்லாமே முடங்கிடும். இத பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் உங்க பையன் அந்த ஆதிவாசி பொண்ணை கற்பழிக்கல, அந்த மலைப்பக்கமே போகல.